வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோடு சில நிமிடங்கள். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, மாற்றங்கள் கடினம்தான் ஆனாலும் அவசியம்தான். இதுதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போது மாற்றம் அவசியமாக இருக்குது. ஆனால் அந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்தோம்னா தான் அந்த மாற்றத்தினுடைய பலனை நம்ம அடைய முடியும். இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற வார்த்தை நம்ம இப்போ அடிக்கடி கேட்குறோம். உலகத்தில் மாற்றம் அவசியம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி கேட்குறோம். ஆனால் அந்த உலகத்தினுடைய மாற்றத்துக்கு ஈடாக நம்மளால் மாற முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நம்மளால் இந்த உலகத்தினுடைய மாற்றத்திற்கு ஈடாக நம்மளால் மாற முடியலையே அப்படின்ற ஒரு பதிலும் வருது இல்லைங்களா? இது எல்லோருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வியும் பதிலுமாக தான் இருக்குது. இந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட கொண்டு வர்றதுல என்ன தடை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு சில காரணங்கள் தான் இருக்குங்க. பெரிய காரணம் இல்லை. முதல் காரணம் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் நமக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. அந்த பயம் நம்மக்கிட்ட இருக்கிற தைரியத்தை குறைக்குது. அதாவது தைரிய குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மூன்றுமே சேர்ந்துருச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு தடையாக மாறிடுது இல்லைங்களா? இப்போ இந்த தடை, மாற்றத்தை ஏற்றுக்கக்கூடிய தடை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 காரணங்கள் தான். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய காரணம். முதல்ல அது என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம்னா தயக்கம், ரெண்டாவது பயம். அந்த பயம் தைரிய குறைவை ஏற்படுத்துது. இதுதான் நம்மளுக்கு மாற்றத்தை நம்ம கிட்ட கொண்டு வர்றதுல உள்ள தடை அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 விஷயங்கள், தயக்கத்தை நம்ம எப்படிங்க போக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயக்கத்தை நம்ம போக்கணும்னா அந்த மாற்றத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது எல்லோருமே மாற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னேறினவங்க எல்லோருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். முன்னேறதுல முயற்சி பண்ணி அதில் முயற்சியை சரியாக அடையாமல் இருக்கிறவங்க மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு வெளிப்படையான உண்மை. எல்லோருமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேகமாக இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருக்குது, அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதையெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி நம்மளுடைய தொழிலுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி பயன்படுத்தினா தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையை நம்மளால் ஒரு சுமூகமாக கொண்டுகிட்டு போக முடியும். ஸ்மூத்தான ஒரு டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த தயக்கம், பயம், தைரிய குறைவு இதையெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் அந்த மாற்றம் நம்மளை விட கொஞ்சம் வேகமாக அடுத்த படிக்கு போயிடுதுங்க. அப்போது மாற்றத்துக்கும், தற்கால மாற்றத்திற்கும் நம்மளுடைய போக்குக்கும் ஒரு சின்ன இடைவெளி வருது. அந்த இடைவெளி பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மாற்றம் அப்படிங்கிறது, இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை நம்ம ஏற்றுக்க தயங்கினோம்னா நம்ம ஒரு படி பின்ன தான் இருப்போம். ஒரு படி நம்மளால் முன்னே போக முடியாது. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஈடாகவும் நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம அந்த பின்ன இருக்கிறதுக்கு காரணம், அதாவது ஒரு படி கீழே இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த தடைகள் தான். இந்த தடைகளை நம்மளால் உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உடைக்க முடியும். என்ன செஞ்சு அந்த தடைகளை உடைக்கலான்னு கேட்டிங்கன்னா, மாற்றத்தினுடைய முக்கியத்துவம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டா நம்ம எதை அடைய போகிறோம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம மாற்றத்தை ஏற்றுக்குவோங்க. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி ஒரு நம்ம இருக்கிற இடங்கள்லேயே நம்ம யோசிச்சுக்குவோமே. இப்போது மாற்றம் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர், நீங்கள் ஒரு சிட்டியிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் உள்ள சிட்டிக்கு நீங்கள் ஒரு ட்ரெயினில் போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் ஆகலாம். இதுவே நீங்கள் லேட்டஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் போனீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் போகலான்னா, ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1/2 hour தான் வரும் இல்லைங்களா? இப்போது அந்த மாற்றம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ளைட்டில் போனால் நம்மளால் ஒரு 30 நிமிஷத்தில் அந்த 500 கிலோமீட்டரை தாண்டி போய் இறங்கிட முடியும். இப்போது நம்மக்கிட்ட இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக போக முடியும். ஆனால் அதற்குண்டான கட்டணங்கள் அதிகமாக இருக்குது.
அதற்குண்டான கட்டணங்கள், அதாவது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட ட்ரெயினுடைய கட்டணத்துக்கும் அந்த ஃப்ளைட்னுடைய கட்டணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அந்த கட்டணம் வந்து எனக்கு பெருசு இல்லை, நான் அந்த அரை மணி நேரத்தில் அந்த இடத்த அடைஞ்சேன்னா எனக்கு அதை விட பெரிய வேலைகளை என்னால் முடிக்க முடியும், இந்த கட்டணத்தை விட அதிக மதிப்பு மிக்க வேலைகளை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு அவசியம் இருந்ததுன்னா நான் அதை பயன்படுத்துகிறேன் இல்லைங்களா. எனக்கு வேகமாக போய் நான் சாதிக்க போகிறது எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு 7 மணி நேரம் ஆனாலும் நான் ட்ரெயின்லேயே பயணம் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக இருக்கிற டெக்னாலஜி. அது வந்து பழைய டெக்னாலஜின்னு சொல்கிறத விட இந்த புதிய மாற்றம்ங்கிறது நீங்கள் வேகமாக போகிறத தான் குறிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேகமாக போகிறத மட்டும் இல்லைங்க, நீங்கள் அந்த இடத்துல போய் வேகமாக போகிறதுனால உங்களுடைய காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது இல்லைங்களா, அதையும் சேர்த்து தான் குறிக்குது. இது போல் மாற்றத்துக்கு வந்து நம்ம வந்து பல உதாரணங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படி இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற நம்மளுடைய மனசிலிருந்து தோன்றக்கூடிய இந்த தயக்கம், பயம், தைரிய குறைவு இதையெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிட்டோம்னா மாற்றத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால மாற்றம்ங்கிறது வந்து கடினம்தான், அதை வந்து செய்து முடிக்கிற வரைக்கும். ஆனால் அதனுடைய அவசியம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மாற்றத்தை நம்ம வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாற்றத்தை நோக்கி நம்மளுடைய நகர்வு வந்து வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.